இது எங்கள் சைடு சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம். அது அவிச்சிட்டு உரிக்கும்போது ரொம்ப விழுவிழுன்னு வெண்டைக்காய் நறுக்குன மாதிரி இருக்கும். பட் இதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் காரம்லாம் போட்டு நம்ம மசாலா மாதிரி பொரியல் பண்ணோம், அதாவது ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சாம்பார், சூப்பு, ரசம் இதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். இது வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணோம்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இது அதுக்கு சர்ச் பண்ணிவிட்டு உண்மையிலே காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கத்தான் செய்யும். இதை இந்த மாதிரி நம்ம அவிச்சிட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறதுல போட போகும்போதே நம்ம வந்து உதிரியாக போட்டோம் அப்படின்னா ஒன்று ஒட்டாமல் அப்படியே பிறண்டு வரும். எனக்கு என்னமோ இதில் உள்ள கொழகொழப்பு தன்மையோடு நம்ம சாப்பிடும்போது தான் அதில் உள்ள முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னா இதை வந்து இந்த மோர்க்குழம்பு இதில் குழம்பு காரக்குழம்புலாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இதில் உள்ள சத்துக்கள் அப்படியே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பூசணிக்காய் சாம்பார் வச்சு அது கூட இந்த சேப்பங்கிழங்க வறுவல் பண்ணிட்டேங்க. இந்த கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். முட்டையெல்லாம் அவிச்சு மிளகு போட்டாச்சு. ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்லாம்.